அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வைனிகா மியூசிக் அகாடமி 100 days ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸோடைய எபிசோட் 15. ஸோ ஃபைனலி நம்ம 50th எபிசோட் வந்துட்டோம். ஸோ இதோட நம்ம சரளி வரிசைகள் என் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஜெண்டர் வரிசை போக போகிறோம். ஸோ இந்த 100 days ஃப்ரீ ஆன்லைன் வீணா கிளாஸ் அப்படின்னா என்னன்னா, இதில் ஒரு பேசிக்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நான் ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ ஆல்ரெடி இதோடைய பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டோம். ஸோ அதில் ஈச் அண்ட் எவ்ரி லைன் இப்போ ஒரு லைனு 2 லைன் 3 லைனு கண்டினியூஸாக சொல்லும்போது தாளம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஐடென்டிஃபை ஆகாது. இங்கே தாளம் வருது அங்கே தாளம் வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியாது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் செப்பரேட்டாக சொல்லி தரும்போது ஈஸியாக ஒரு பிகினர்ஸ் கூட, அதாவது வெளியில் ஒரு குரு இல்லாமல் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களால கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். ஆனால் பர்சனல் அட்வைஸ், உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது குரு கிடைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நேரில் போய் கற்றுக்கோங்க. நேரில் கற்றுக்கிற மாதிரி ஆன்லைனில் அந்த அளவுக்கு உங்களால் டவுட்ஸ் கேட்டோ என்ன இது பண்ணி கற்றுக்க முடியாது. ஸோ இதுலேயுமே எனக்கு தெரிஞ்ச டவுட்ஸை தான் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நிஜமாக எனக்கு தெரியாது. ஸோ இதுவே நீங்கள் லைவ் கிளாஸ் வந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் உங்களால் ஈஸியாக கேட்டு உங்களால் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கப்புறமா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி 3மே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1லேருந்து 50th வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்பீட், அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்பீட், அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்பீட், மூணுத்தையுமே 1லேருந்து 15 வரைக்கும் வாசிக்க போகிறேன். ஸோ அது கூட என் கூடயே சேர்ந்து நீங்களும் வாசிங்க. ஸோ இது பிளே அலாங் வித் மீ சீரீஸ் ஃபார் சரளி வரிசைகள். ஸோ சரளி வரிசைகள் எனக்கு எப்படி நம்ம கண்டினியூஸாக வாசிக்க போகிறோம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸோ முதல் காலம், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்பீட் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் Re, ga, ma, sa.
ஸ்வரங்கள். ஓகேவா? சரி க ம ப த நி சா சா நி த ப ம க ரே சா சரி சரி க ம சரி க ம ப த நி சா சா நி சா நி த ப சா நி த ப ம க ரே சா சரி க சரி க சரி சரி க ம ப த நி சா சா நி த சா நி த ப ம க ரே சா ரே க ம சரி க ம சரி க ம ப த நி சா சா நி த ப சா நி த ப சா நி த ப ம க ரே சா சரி க ம ப சரி சரி க ம ப த நி சா சா நி த ப ம சா நி த ப ம க ரே சா சரி க ம ப த சரி சரி க ம ப த நி சா சா நி த ப ம க சா நி த ப ம க ரே சா சரி க ம ப ம க ரே ரே க ம ப த நி சா சா நி த ப ம ப த நி சா நி த ப ம க ரே சா சரி க ம ரே க ம ப சரி க ம ப த நி சா சா நி த ப ம சா நி த ப ம க ரே சா சரி க ம ப ம த ப சரி க ம ப த நி சா சா நி த ப ம ப க ம சா நி த ப ம க ரே சா சரி க ம ப க ம ப க ம ப த நி த ப ம க ம ப க ம க ரே சா சா நி த ப த ப ம ப க ம ப த நி த ப ம க ம ப க ம க ரே சா 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 நி த ப த த ப ம க க ம ப த நி த ப ம க ம ப க ம க ரே சா சரி க ரே க க ம ப ம ப த ப த ம ப த ப த நி த ப ம ப த ப ம க ரே சா சரி க ரே க ம க ம க ம ப ம ப த சா நி த ப த ப ம ப ம க ரே சா சரி க ம ப த த ப ம ம ப த நி சா சா நி த ப சா நி த ப ம க ரே சா. ஓகேங்களா? ஸோ இதுதான் செகண்ட் ஸ்பீட். அடுத்தது தேர்ட் ஸ்பீட். ஒரு தட்டுக்கு 4 ஸ்வரங்கள். சரிங்களா?
ஓகேங்களா. ஸோ இதோட வந்து நம்மளுக்கு தேர்ட் ஸ்பீடும் எண்ட் ஆகுது சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ஃபுல்லாக பார்த்தோம், செகண்ட் ஸ்பீட் ஃபுல்லாக பார்த்தோம், தேர்ட் ஸ்பீட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளூவன்சி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நாங்கள் எங்கள் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜண்ட வரிசை வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்போம். இந்த அளவுக்கு கண்டினியூட்டி, அதாவது வித்தவுட் நடுவில் கேப். இன்கேஸ் உங்களுக்கு நடுவில் ஏதாவது கேப் விழுது, ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று கண்டினியூ பண்ணிட்டு போயிடணும். அப்படி இல்லைன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து, அது வந்து கடைசி லைனாக இருந்தால் கூட சரி, நீங்கள் திருப்பி வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து வாசிக்கும் போது அடுத்த தடவை வந்து அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நம்மளுடைய மைண்ட் வந்து கன்வெர்ட் ஆகிடும் சரிங்களா. ஸோ அதனால இப்போ ஒரு வேளை வாசிச்சுட்டே இருக்கீங்க, ஒரு 4th லைன்லையோ இல்லை 5th லைன்லையோ மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து, அதே மாதிரியே 9th லைன் 10th லைனில் மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து, அந்த மாதிரி வாசிக்கும் போது ஐயோ போட நம்மளுக்கு கை வலிச்சுட்டே இருக்கு, ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம தப்பு பண்ணக்கூடாது, ரெகுலராக வந்துடணும், கண்டினியூஸாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் வந்து உங்கள் கைக்கு வந்து அடாப்ட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து உங்கள் மூளை சொல்கிறத உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கீப் ஆன் ப்ராக்டிஸிங். எந்த அளவுக்கு உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் இருக்கீங்க, ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கீங்க, இல்லை இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் இருக்கிற டைம், ஒரு 1/2 hour கிடைச்சாலோ 1 hour கிடைச்சாலோ, உங்கள் பேபிஸ் தூங்கும் போதோ இல்லை உங்கள் ஒர்க்லேருந்து வந்ததுக்கப்புறம் இது ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி எடுத்து ஒரு 1/2 hour 1 hour இது கூட நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்பீடாக வந்துடும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்க, திருப்பி மிஸ்டேக் பண்ணீங்கன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை வந்து ஓட ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக எனக்கு செம்ம கோல்டு, ஸோ அதனால் என்னால் நல்லா பாட முடியல. அதனால தான் தேர்ட் ஸ்பீடில் வந்து நான் பாடாமல் வெறுமனே பிளைனாகவே வாசிச்சுட்டேன். என்னால் மூச்சு விட முடியல ஸ்பீடு போகும்போது. ஸோ இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பெயினாக இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக இதை நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இருக்கிறேன். ஏன்னா என்னோட குட்டி பாப்பா வந்து என்னை எடுக்கவே விட மாட்டேங்கிறான். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்பீட்டடாக, அதாவது கண்டினியூஸாக என்னால் வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் நடுவில் ஏதோ 1 நாளோ 2 நாளோ வீடியோ என்னால் போட முடியல அப்படின்னா வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாராவது வந்து வீணை வேணும், அந்த வீணை கிளாஸஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.